நம்ம சிஎஸ்கே ருத்ராஜோட மாற்றா எடுத்துகிட்டு வந்த ஆயுஷ் மாத்திரை, அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் இவங்க 2 பேரையும் ஒரே டைமில் வந்து நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு இந்த 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து தக்க வைக்க முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே தக்க வைக்கணும் அப்படின்னா என்னென்ன சம்பவத்தை பண்ணணும், இப்போதைக்கு ஐபிஎல் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவின் அதிரடி ஓப்பனிங் வீரரான கான்வேயை 2026 ஐபிஎலுக்காக நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, சிஎஸ்கே என்ன காரணமாக வந்து இவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ணாலும் மறுபடியும் இவரை ஆக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், நான் லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கான்வே பார்த்துடலாம். சிஎஸ்கேன்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துட்டு இருந்தார். ஓப்பனிங்கில் ருத்ராஜ், கான்வே இவங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம சிஎஸ்கேக்கு. பட் இப்போ 2 சீசனாக கான்வே பொறுத்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு பர்ஃபார்மன்ஸுமே வந்து பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ்ஐ T20க்கான ஆக்ஷன் வந்து நடந்திருந்து, அதில் நம்ம ஜேஎஸ்கே ஆல்மோஸ்ட் இவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்ஷன் வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இவரை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான ஃபார்மில் வந்து இருக்கார். இதன் காரணமாக தான் நம்ம ஜேஎஸ்கே வந்து ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே டீமாக இருக்கட்டும், சிஎஸ்கே டீமாக இருக்கட்டும், டிஎஸ்கே டீம் அப்படின்னு 3 டீமுக்கும் வந்து இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஜேஎஸ்கே டீம்லேருந்து இவரை வந்து கலட்டி விட்டுருக்காங்க ஃபார்ம் அவுட் காரணமாக. இதே போல் ஆக்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே டீமும் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்காக வந்து ரிலீஸ் பண்ணாலும் ஆக்ஷனுக்கு வந்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து போக போகிறாங்க. இப்போதைக்கு அதிக தொகைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, 6 கோடி ரூபாய்க்கு. ஸோ ஆக்ஷனுக்கு போனால் மோசமான ஃபார்மில் தான் வந்து இருக்கார். ஒரு குறைவான ப்ரைஸுக்கு போனால் சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இளம் வீரர்கள். ஸோ மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது நம்ம கான்வேயை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மிஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ருத்ராஜ், ஆயுஷ் மாத்திரை இவங்கள பார்த்துடலாம். ருத்ராஜ் சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்துட்டு இருந்தார். ஸோ பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால கேப்டன் வாய்ப்பும் அவருக்கு வந்து கிடச்சிருந்து. சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் கேப்டன் ருத்ராஜ் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்ஜுரி காரணமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஐபிஎல்லேருந்து வெளியேறி இருந்தார். அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு இளம் வீரரான ஆயுஷ் மாத்திரைவை நம்ம சிஎஸ்கே டீமுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ருத்ராஜ், ஆயுஷ் மாத்திரை 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரவாக இருக்கட்டும், ருத்துவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் ஒரு போல் நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கோம். இதுக்கான காரணம் நம்ம ருத்துவோட மாற்றா தான் ஆயுஷை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஒரு வீரரோட மாற்றா எடுத்துகிட்டு வந்திருந்தா அந்த ஒரு வீரரை தான் வந்து தக்க வைக்க முடியும். ஸோ ஒருவேளை வெளியேறின வீரர் உள்ளே வந்தால் உள்ளே இருக்கிற வீரரை வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம சிஎஸ்கேவால் வந்து தக்க வைக்க முடியும். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே கையில் தான் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேரையும் வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல. ஐபிஎல் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரரை வெளியில் அனுப்பிட்டு அந்த இடத்துல மாற்று வீரரை எடுத்துகிட்டு வந்தால் அந்த 2 வீரரையுமே வந்து ரிலீஸ் பண்ணலாமா இல்லை தக்க வச்சு கொள்ளலாமா அப்படிங்கிறது அந்த டீமோட கையில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு 30 பிளேயர் வந்து தேவைப்படுதாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆயுஷ் மாத்திரை எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இன்னொரு ஒரு வீரரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லப் ஆயிடுவார் நம்ம ஆயுஷ் மாத்திரை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே புதுசாக எடுத்துகிட்டு வந்த வீரர்கள் யாரையுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே எல்லாருமே வந்து தக்க வைக்க தான் போகிறாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரை, ருத்ராஜ் இந்த 2 பேருமே கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே ஸ்குவாடில் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த ஒரு சம்பவத்தை கன்ஃபார்மாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கான்வே சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், நம்ம ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரையும் சிஎஸ்கே தக்க வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.